ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் டெம் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான சைக்காலஜிக்கல் டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். அதுதான் லவ் பிரெயின் டிஸார்டர். அதாவது நம்ம ஒருத்தரை நேசிக்கிறப்ப நம்ம பிரெயின் லிட்டரலி ஒரு டிஸார்டர் மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு பின்னால் இருக்கிற சயின்ஸ் என்ன, இதுக்கு பின்னால் இருக்கிற சைக்காலஜி என்ன, இதெல்லாம் தான் நாம் இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நார்மலாக சொல்லணும்னா ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை நேசிக்கிறப்ப நம்ம பிரெயின்குள்ளே சில கெமிக்கல்ஸை தான் சடனாக சேஞ்ச் ஆகும். இதை தான் சில எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா லவ் பிரெயின் டிஸார்டர்னு சொல்லி. அதாவது இது என்னென்னா, அந்த டைமில் நம்ம பிரெயின்குள்ளே ஒரு கெமிக்கல் ஸ்ட்ராங் நடக்குது. இதால் என்ன ஆகுதுன்னா நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் லாஜிக்கல் திங்கிங், அதாவது யோசனை குறைவடையும். அண்ட் அந்த பர்சன் பற்றி அதிகம் நினைக்க ஆரம்பிப்போம். இது தான் ஒப்சஷன்னு சொல்கிறோம். சயின்ஸில் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா லிமரன்ஸ். அதாவது ஒரே ஒரு மனிதர் மேலே கண்ட்ரோலே பண்ண முடியாத அட்ராக்ஷன் இல்லைனா ஒப்சஷன் ஏற்படுறது. ஸோ நம்ம ஒருத்தரை நேசிக்கிறப்ப நம்ம பிரெயின்குள்ளே என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா டோபமைன் ரிலீஸ் ஆகுது. இது தான் ஹாப்பினஸ் ஹார்மோன்னு சொல்லப்படுது. அதனால தான் நம்ம ஒருத்தரை நேசிக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபுல் எனர்ஜியோடு இருப்போம். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசின் அண்ட் வெசோப்ரெசின் ரிலீஸ் ஆகுது. இது பாண்டிங் அண்ட் அட்டாச்மெண்ட் ஹார்மோன்ஸ்னு சொல்லலாம். அதனால தான் அந்த பர்சனோட கனெக்ஷன் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செரட்டனின் லெவல் ரொம்பவே குறைவடையுது. இது தான் மெயின் ப்ராப்ளம்னே சொல்லலாம். செரட்டனின் குறையிறப்ப நம்ம பிரெயின் ஒப்சசிவாக வேலை பண்ணுது. அதனால தான் நம்ம ஒருத்தரை நேசிக்கிறப்ப நாள் முழுக்க அந்த பர்சனை பற்றி மட்டுமே நினச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால தான் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் ஒருத்தரை நேசிக்கிறப்ப நம்ம பிரெயின் ட்ரக் அடிக்டடான ஒரு பர்சனோட பிரெயின் மாதிரி பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லி. சரி, why it feels like a disorder? இப்போ கேள்வி என்னன்னா, ஏன் காதலில் பிரெயின் ஒரு டிஸார்டர் மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஏன்னா முதல்ல நாம் ஒருத்தரை நேசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம பிரெயினில் ரேஷனல் திங்கிங், அதாவது லாஜிக்காக யோசிக்கிற பவர் இல்லாமல் போயிடும். அது பிளாக் பண்ணப்படும். ஸோ அந்த பர்சனோட குறைபாடுகள் தெரியாமல் பர்ஃபெக்டாக தோணும். ஈவன் அவர் ஒரு மிஸ்டேக் பண்ணாலுமே கூட நாம் அதை இக்னோர் பண்ணிடுவோம். சில டைமில் ரிஸ்கியான டிசிஷன் எடுக்கிறப்ப கூட அந்த டைமில் அது சரியாக தான் ஃபீல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, லேட் நைட்டில் வெளியே போகிறது, அன்னெசரியாக மணி ஸ்பெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே அந்த டைமில் சரியாக தான் ஃபீல் ஆகும். அண்ட் நம்ம ஸ்லீப் பேட்டர்ன் எல்லாம் கெட்டு போகும். சாப்பிட்ற ஹேபிட்ஸ் சேஞ்ச் ஆகும். அண்ட் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஸ்டடீஸ் ஆஃபீஸ் மேலெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இவ்வளோ சிம்டம்ஸ் எல்லாமே நார்மலி ஒரு டிஸார்டருக்கான சிம்டம்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இதை லவ் பிரெயின் டிஸார்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சாங்க, காதலில் இருக்கிற ஒரு பர்சனோட பிரெயின் ஓசிடி பேஷண்டோட பிரெயின் மாதிரி க்ளோ ஆகுதுன்னு சொல்லி. ஓசிடி பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரே தாட் ஒரே ஆக்ஷனை ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நாம் ஒருத்தரை நேசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த மனிதரும் ஒரே மனிதரை பற்றி தான் ரிப்பீட்டடாக நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் இது ரெண்டுமே சிமிலாரிட்டியாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ஒருத்தரை நேசிக்கிறப்ப நம்ம பிரெயினுக்கு ஒரு கெமிக்கல் ஷார்ட் கட் நடக்கும். ஸோ அந்த ஷார்ட் கட் நம்ம லாஜிக்கை மியூட் பண்ணி எமோஷ்னலாக மட்டும்தான் ஒர்க் பண்ண வைக்கும். அதனால தான் இது ஒரு டிஸார்டர் மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ இந்த லவ் பிரெயின் டிஸார்டருக்கு ரெண்டு சைடு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான சைடு அண்ட் இன்னொன்று நெகட்டிவான சைடு. பாசிட்டிவ் சைடு எடுத்தோன்னா, காதலில் பிரெயின் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகிறப்ப மோட்டிவேஷன் அதிகமாக ஃபீல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பர்சனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நாம் எஃபோர்ட் போடுவோம். அண்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற பாண்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒருத்தர் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட க்ரியேட்டிவிட்டி கூட பூஸ்ட் ஆகும். காதலில் இருக்கிறப்ப பலர் சாங்ஸ் எழுதுவாங்க, போயம்ஸ் எழுதுவாங்க, ஆர்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. அதாவது லவ் ஒரு எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும். அண்ட் அதோட நெகட்டிவ் சைடை பார்த்தோம்னா, த சேம் ஹார்மோன் சில டைமில் ப்ராப்ளம்ஸையும் க்ரியேட் பண்ணும். ஜெலசி அதிகமாக வரும். அந்த பர்சன் வேறு யாரோடையுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி நாம் ஓவராக ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். அண்ட் பொசசிவ்னஸ் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒப்சஷன் கூட வரும். 24 மணித்தியாலுமே அந்த பர்சனை பற்றி மட்டும்தான் நம்ம நினச்சிக்கிட்டு வேறு வேலை எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடும். அண்ட் worst கேஸில் என்ன நடக்குன்னா, இந்த இம்பேலன்ஸை பிரெயின் ஹேண்டில் பண்ண முடியாமல் போய் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் மாதிரியான மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கூட டெவலப் ஆகும். சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, காதல் நேச்சுரல் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஆனால் அது ஒரு பர்சன் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது ஒரு டேஞ்சரஸாக மாறிடும். அதனால தான் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அதாவது நாம் ஒருத்தரை நேசிக்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலுமே நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கெரியர், ஹெல்த் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் காதல் ஒரு பாசிட்டிவான ஃபோர்ஸாக இருக்கும். இல்லைனா அது ஒரு டிஸார்டராக மாறிடும். ஸோ இந்த லவ் பிரெயின் டிஸார்டரோட நெகட்டிவ் சைடில் நீங்கள் இருந்தீங்கன்னா
இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்கிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னா செல்ஃப் அவேர்னஸ் ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறமா பேலன்ஸான லைஃப். உங்கள் லைஃப்பை நீங்கள் எல்லா விதத்துலையுமே பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கம்யூனிகேஷன், உங்கள் பார்ட்னரோட ஒரு ஆனஸ்டான கம்யூனிகேஷனை கண்டினியூ பண்ணிக்கிட்டே போங்க. அண்ட் ரொம்ப அதிகமான ஆங்ஸைட்டி, ஒப்சஷன் இருந்துச்சுன்னா சைக்காலஜிஸ்டோட ஹெல்ப்பை தேடுங்க. காதல் நல்லது தான், ஆனால் அது மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற லெவலுக்கு போகக்கூடாது. ஸோ இது தான் லவ் பிரெயின் டிஸார்டர், சைக்காலஜிக்கலி எக்ஸ்பிளைன். அடுத்த முறை நீங்கள் ஒருத்தரை நேசிக்கிறப்ப உங்கள் பிரெயின் கெமிக்கல் என்ன கேம் ஆடுதுன்னு சொல்லி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.